மெய்பலி சுபாவானந்தனுடைய குமாரர் சாலை விஜயகாண்டிவன் அவர்கள் இந்த முக்கிய பேரவை தொடங்க வருமாறு நமஸ்காரம் வரவேற்று. நமஸ்காரம். வாங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். அநீத்தன தாலிமை பெரும்பதியாராசை தரும்புணற்றுரை சிங்காசனரே இனித்தமு கணிச்சா பிழிந்து தேனாவூதோ இணைந்த பூங்காரமோ மனமோ தனி தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கின்ற அளித்தமை வாடி துணை மருந்தே கனி தரு கரிய குருகுலதயனே காணுமெண்டீசையும் முகமே. தனித்தலத்தலைமை பெரும்பதி அரசாகிய நமது குலதெய்வம் பிரமோதவி சாலை ஆண்டவர்களை போற்றி இந்த புத்தி பேருதை தொடங்குகிறேன். அதாவது தெய்வம் அவர்கள் நம்மளை காப்பதற்காக அந்த ஆதியே உருவெடுத்து இந்த உலகத்தை முழுவதும் உய்யும் பொருட்டாக அவங்களே அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு கடைசி அவதாரமாக கல்கியாக நம்மளை போற்றி பாதுகாத்து அந்த வெண்ணோய் என்றும் மரண நோயை போக்குவதற்காக மருந்தாக மெய்வழி துணையாக நம்மளை கூடவே நின்று காத்து ரட்சிக்கிறாங்க. இந்த பாடல்ல இந்த தோத்திர பாடலை தெய்வம் அவர்கள் தன்னோட குருவாகிய தனிகை மணிப்பிரானை போற்றி பாடுறாங்க. அதாவது அவங்கள இந்த மாதிரி கணித்தருக்கரிய குருகுல தயனே காணுமென் திசையும் உன் முகமே அப்படிங்கிறாங்க. அதாவது பாட்டையர் அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு தோன்றா துணையாக நின்று அவர்களை கூடவே நின்று காத்து ரட்சித்து 4வது மகவாக கை போடுறாங்க. 600 வருஷம் இதுக்காக பாடுபட்டு தேடி 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 இதுக்கு முன்னாடி 2 பேரும் மௌனியா போயிட்டாங்க. பெரியப்பா வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னு போயிட்டாங்க. அடுத்தது தெய்வத்தை 27 வருஷத்துக்கு அப்புறம் தெய்வத்தை அந்த மாதிரி இந்த அவங்க கரெக்டா அந்த இதுல வியாபாரத்துக்கு போகிற நேரமா இருக்கிற நேரத்துல அவங்கள அதே நேரத்துல வியாபாரத்துக்கு போகிற நேரமா இருந்தாலும் அவங்க அந்த மனோவாக்கு காயம் இதுல அவங்க 12 குருமார்களை சந்தித்து அவங்க எதுவுமே சரியா வராம வாசியோகத்தை கடைபிடித்து போகிற அந்த நேரத்துல கரெக்டா அவங்கள கை போடுறாங்க. இப்போ இந்த தெய்வத்தை பாட்டையா கை போட்டதுக்கு அப்புறம் தெய்வம் அவங்கதான் தன்னோட குருபிரான் அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலமா அவங்க சம்பாஷணைகள் மூலமாகவும் அவங்களோட அந்த ஞான உபதேசங்கள் மூலமாகவும் உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் இவர்களே குருபிரான் எனவே அருட்கடி என மாண்டார்னு சொல்லிட்டு அவங்களையே தோத்திரம் பண்ணி என்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூடவே உடனே அவங்கள குருவா ஏற்றுக்கொண்டுறாங்க. அதே மாதிரி குருவும் அவங்க இவ்வளவு டக்குன்னு ஒரு சீடர் நமக்கு கிடைக்கவில்லையே, அப்படி ஒரு சீடர் நமக்கு கிடைத்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே வா நம்ம அகிலவலம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக் கொண்டு போறாங்க. இவ்வாறாக அவங்க அந்த இது எல்லா இடத்தின் வாழ்வு அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு அவங்க பாட்டையர் அவர்கள் கூட தனிகை பிரான் அகிலவனம் தொடங்குறாங்க. தொடங்குறப்ப ஏதாவது சம்பாஷணை பண்ணணும்ல, அவங்கள ஒரு சகஜமாக்குறதுக்கு, அவங்கள இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு, அவங்கள இந்த மெயில அவங்க நடத்துறதுக்காக நம்ம தெய்வம் அனந்தர்களாகிய அனந்திகளுக்கும் அதே சம்பாஷணை நடத்துறாங்க. அத மாதிரி பாட்டையர் அவர்கள் தெய்வத்துக்கிட்ட முத சந்திச்ச அகிலவனம் வர்றப்ப நீங்க உன்னோட சிறு வயது காலத்தில் இருந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை சொல்ல சொல்றாங்க.
அப்போ தெய்வம் வந்து பயந்து போய் இவங்க ஏதாவது வந்து விட்டு விட்டா அவங்க நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ, எதையும் மறைக்க கூடாது, எதையும் வந்து ஒழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டி சின்ன வயசுல இருந்து சிறு வயதுல இருந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து தெய்வம் என்ன உணர்றாங்கன்னா, அவங்க வந்து சொல்லிக்கொண்டே வருகிறப்ப அவங்க வந்து ஊங்கொட்டுறாங்க. ஆமா நடந்தது, அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே பேசுறப்ப, அப்போ வந்து அப்பதான் தெய்வம் உணர்றாங்களாம், அவங்க வந்து நம்மள வந்து நம்ம கூடவே இருந்திருக்கிற மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி சொல்றாங்க. இப்ப அந்த அவங்க அதை வந்து பாட்டையாக எடுத்து கூறுற அந்த பகுதியை வந்து படிக்கிறேன். வருது. மேலும் தங்கள் சிறுபோது நாட்களாகிய விளையாட்டு குமார பருவ காலத்திலே முன்பின் அறியாமல் முரண்டாட்ட வேடிக்கை வந்த இட்டுள் புகுந்து புகுந்து பலகாலம் மஞ்சாது விழுந்து வந்த அதனையோ, அதாவது நம்ம எல்லாம் வந்து இந்த மெய்வழியை தொடர்றதுக்கு முன்னாடியோ தொடர்ந்ததுக்கு அப்புறமோ வேடிக்கை விளையாட்டு பந்தயத்துலதான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அந்த வேடிக்கை விளையாட்டுல வந்து ஏதோ ஒண்ணு வீண் விளையாட்டுல வந்து சிக்கி அடிபட்டு அதுல வந்து நிறைய வந்து சிறிது நேரத்துல அடிபடுறது. ஆனா அதுக்கான வாதைகள் வந்து எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ அவங்க வந்து அந்த 24 அடி கிணற வந்து தாண்டுறாங்க. அப்புறம் வந்து மிளகா சாப்பிட்டுட்டு போய் ஓடுறாங்க, தண்ணியில போய் வந்து வெல்றாங்க, அந்த காரத்தை வந்து பண்றாங்க. அந்த மாதிரி வேடிக்கை விளையாட்டுலாம் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த கிணறு தாண்டறப்ப கொஞ்சம் சறுக்கி விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆபத்து தான். அங்கேயும் வந்து பாட்டையாளர்கள் காப்பாத்துறாங்க. வேங்கை வேட்டை நாயிடம் சிக்கி உயிர் விடு தருணம் எட்டி போய் வந்த அதனையோ, அதாவது அந்த வந்து அந்த ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்க போறப்ப அந்த ஜமீன்தார் வீட்டுல கட்டி இருந்த நாய் வந்து தெய்வத்தை வந்து கடிக்க வந்துருச்சான். அதை சாதுரியமா வந்து அந்த நாயோட வாயில வந்து அந்த துணியை கையில கட்டி அதை வந்து சமாளிக்கிறாங்க, வாயை கிழிச்சிடுறாங்க. சோ அந்த நேரத்திலயும் வந்து அவங்க சாதுரியமா பண்றாங்க. ஆனா அதை பண்ண வைக்கிறது கூடவே துணையா இருந்து பாட்டியர் அவர்கள் அங்கேயும் வந்து ஊங்கொட்டுறாங்க. ஆமா அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். இன்னும் பல இதில் எழுதி இல்லாது வாக்கியங்களில் கிடக்கும் வெள்ளியங்கிரி மலை சம்பவ வாயங்களையும், இந்த வெள்ளியங்கிரி மேல ஒரு சாமியார வந்து தெய்வம் வந்து அவங்களோட புட்டை வந்து உடைச்சிடுறாங்க. அவங்க சாப்பாடவே சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ற அந்த சாமியார வந்து அவங்க பூக்கூடையில போறது சாப்பாடு, வர்றது வந்து மலங்கிறத நிரூபிச்ச உடனே அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து தெய்வத்தை வந்து துரத்துறாங்க. அங்கேயும் ஓடி தப்பிச்சு வராங்க. எண்ணி எண்ணி அப்போது அங்கே அவை எதிரினேலும் ஒன்றில் உயிர் போயிருந்தால் போனது தானே, அவ்வாறு ஆகியிருந்தால் இப்போது இங்கே இவ்வரும் பெரிய தெய்வ திருவடி நிழலை கிட்டும்படிக்கு எட்டி இருக்குமா என்று நினைவெழுந்தோரும் தங்கள் ஜீவனில் இது இனாமாக கிடைத்ததென மகிழ்ந்தோங்கி ஓங்கி. அதாவது தெய்வம் வந்து நம்மளை வந்து காத்து ரட்சிக்கிறதுக்கு அந்த ஆதியை உருவெடுத்து வந்தவங்க அவங்க குருபேரான நினைச்சு இது இனாமா கிடைச்சதுன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நமக்கெல்லாம் வந்து உண்மையாவே இனாமா தான் தராங்க. நம்ம அதை வந்து எவ்வளவு வந்து போற்றி புகழணும். அவங்கள வந்து என்னைக்குமே நம்ம மாறாம அவங்கள வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மகிழ்ந்தோங்கி ஓங்கி மகா உன்னலாக, அப்பதான் சொல்றாங்க தப்பித்தோம் தப்பித்தோம் என்று விழி அங்கனம் உள்ள பயம் சிதறி ஓட ஐயாளி போடும். இந்த அகில வளத்துல அந்த காடுல வந்து வனாந்தரத்துல வந்து அவங்க இருந்ததே இல்லையா. நம்ம வந்து இந்த சாலையில வந்து இந்த காலத்துல வந்து இவ்வளவு வசதி பெற்ற சாலையிலேயே இப்ப கூட இருட்டுல போறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சில கடினமா இருக்கிறது. அவங்க வந்து அகில வளத்துல யாருமே போகாத காடுகள்ல அவங்க 2 பேரும் மட்டும் நடந்து போய் அகில வளம் போறப்ப இவங்க வந்து நிறைய சம்பாதிச்சு நிறைய வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி வந்து நெல் மூட்டை மேல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு காட்டுக்குள்ள போய் இருக்கிறவங்க எப்படி அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு இவங்க வந்து இப்படி ஒரு குருபிரான் நமக்கு கிடைச்சிட்டாங்களே, இப்படி ஒரு திருபிரான் கிடைச்சதுக்கு நம்ம வந்து என்ன புண்ணியம் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி இனாமா கிடைச்சதுங்கிறாங்க. அவங்கதான் வந்து புண்ணியத்தின் உருவே, அவங்கதான் வந்து அறிவாகார சுரூபர். அவங்களே எப்படி நினைக்கிறப்ப நம்ம எப்படி நினைக்கணுங்கிறது தான் இங்க வந்து இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்னும் என்ன இதுவா சொல்றாங்கன்னா,
மேலும் தங்களுக்கு வந்து எட்டி கிட்ட பெற்று ஆளாகி நிற்கும் அருட்குடியேற்ற அமலாண்மையாதியை நேருற நிற்கும் நினைவுறு கொண்டலை தோய்ந்து நினைந்து நினைவுறுந்தோறும் இதற்காக வென்றே நம்மை குறிவைத்து ஆதி தலைநாள் துவங்கி நமது அறியாத செயல்களினால் ஆங்காங்கு வந்து பீடித்துள்ள ஆபத்துக்கள் ஒன்றும் அணுகாத வண்ணம் அங்கெல்லாம் கூடவே நின்று நமக்கு தோன்றாத வண்ணம் முன்னிருந்து காத்து அதிபலன் தந்தருளி தொடர்ந்திருக்கிறார் என்று நினைவு வருந்தோரும் உடலாய கேசாதிபாதம் மயிருக்கு உச்சேரி ஜிம்மென்று சிலிர்க்க கெட்டியாகவும் திட்டமாகவும் எண்ணுவார்கள். அதாவது முதல்ல வந்து அவங்க வந்து அந்த பயத்தை போக்குறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த பழங்காலத்துல கூடவே இருந்து நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நினைக்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்குமா, அந்த எண்ணம் வந்து வையாளி போடுமா. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பயத்தை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் உள்ளர நினைக்கிற போது இதற்காக வென்றே நம்மை குறிவைத்து ஆதிதலை நாள், அதாவது அந்த பழங்காலத்துல வந்து அந்த கூட்டு சபையில வந்து இதை திட்டம் பண்றதே அவங்கதான். ஆனாலும் அந்த திட்டத்துக்கு இதுவா நடந்து வந்து அந்த பாட்டைய குருகரான அடைஞ்சு அவங்க வந்து இத்தனை வருஷ காலம் தவ இருந்தவங்களை அவங்களே என்ன நினைக்கிறாங்க, இதற்காக வென்றே நம்மை குறிவைத்து ஆதிதலை நாள் துவங்கி நமது அறியாத செயல்களினால் ஆங்காங்கு வந்து பீடித்துள்ள ஆபத்துக்கள் ஒன்றும் அணுகாத வண்ணம் அங்கெல்லாம் கூடவே நின்று நமக்கு தோன்றாத வண்ணம் முன்னிருந்து காத்து. அதைத்தான் நம்ம தெய்வமும் நம்மளை வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம மெய்ப்பொருள் அடைக்கலப்பாகல வந்து ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரேங்கிறாங்க. ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம காப்பாத்துறவங்க கிடையாது, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து காப்பாத்துறவங்க. நமக்கு நிறைய ஆபத்து வருதேனே தெரியாது. நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு பஸ்ல போவோம், அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டு அடுத்த பஸ்ல போவோம், மிஸ் பண்ணிட்டோம் நடப்போம். கடைசியில் பார்த்தா முன்னாடி இருக்கிற பஸ்ஸுக்கு ஏதாவது நடந்திருக்கும், ஒரு பிரேக் டவுனோ ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ நடந்திருக்கும். நம்ம வந்து அதை வந்து மாறி போனதை வந்து நம்ம நினைக்கிறது நம்ம காத்து கூட்டு போவோம், தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நமக்கு நடந்திருக்கு, எல்லோருக்குமே நடந்திருக்கு. முன்னிருந்து காத்து அதிபரன் தந்தருளி தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று நினைவு வருந்தோறும் உடலாய கேசாதிவாதம் மயிர்பூச்சேரி திம்மென்று சிரிக்க கெட்டியாகவும் திட்டமாகவும் எண்ணுவார்கள். அதாவது நம்மளையும் வந்து அந்த கெட்டியாகவும் திட்டமாகவும் எண்ணத்துக்காக தான் இந்த மான்மிய பகுதியில வந்து தெய்வம் வந்து இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதுல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அதாவது தெய்வம் அவர்கள் வந்து பாட்டைய வந்து தெய்வத்தை வந்து இப்படி வந்து கை போடுறாங்க. இவங்க வந்து இப்படி நினைச்சு கூடுவாங்க, கூடவே இருந்து தோன்றா துணையாக நின்று பாட்டையரவுல தெய்வத்தை சொல்றாங்கல்ல. நம்மளை வந்து எப்படி தோன்றா துணையா வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு வராங்கிறது தேடு ஊடகத்துல வந்து ஒரு அழகா ஒரு பகுதியில வந்து சொல்றாங்க. ஜகாதி எண்ணங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையிடச் செய்து, அதாவது தெய்வம் அவதாரம் செய்யறப்ப நம்ம கூடவே வரணுமா, அதுக்காக அவங்கள வந்து ஞான வித்துக்களாக முளையிடச் செய்து தேவதர்வன வளர்த்து முன்னு பின்னு காலங்களோறும் கூடவே நம்மை சுத்தாவிகளாக பிரித்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்துநாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தேடி இவர்கள் வந்திருக்கும் அதிவனப்பு நெறிச்சீரை நமது கண்காணும் இடத்து அப்படி முடிக்கிறாங்க. அதாவது நம்மளையும் வந்து அந்த வந்து ஒரு இந்த மெய்யை அடையணுங்கிறதுக்காகவே ஒரு ஞான வித்துக்களாக முளையிடச் செய்து தேவ தருவென வளர்த்து, தருக்கினம் தருவன தேவ தருவா வளர்க்குறாங்க. நம்மளை வந்து சுத்தாவிகளாக பிரித்து கூட்டி வர்றாங்கன்னா மற்றவங்களோட கலந்துடக்கூடாதான். அதனால சுத்தாவிகளாகவே பிரித்து கூட்டி, அதேதான் நம்மளும் வந்து தெய்வத்தை வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்னா, உங்களை மறவாதவர்கள் கூட்டத்தில் சேர்க்க வேண்டுமாய் வேண்டுறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டம் நமக்கு சேர்றப்ப நம்ம தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த மெய்வழியை வந்து போற்றி நம்மளை வந்து தெய்வத்தை அடைவோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அப்போ தெய்வம் வந்து நம்மளை வந்து எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வராங்க, சரி ஓகே, நம்ம வந்து தெய்வத்தை வந்து எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்றப்ப அதுல வந்து தெய்வ திருவாக்கியத்துல வந்து யமபழி கோலாயுதத்தூர்ல வந்து
வாக்கியம் 49 வந்து சுருக்கமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நிஜமான அன்பு மெய்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளம் திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். எப்படி வந்து நமக்கு வந்து இந்த மெய்வழிக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்கும் தோன்றா துணையா நின்று இந்த மெய்வழியில நடத்துறதுக்கும் அவங்க எப்படி தோன்றா துணையா நிக்கிறாங்கன்னா, யாருக்கு நிக்கிறாங்கன்னா, ஒரு சீடனானவன் குருவினானிடத்தில் நிஜமான அன்பு வைக்கணும். நிஜமான அன்புனா அவங்க கட்டளைகளை வந்து நம்ம வந்து கரெக்டா செய்யறது, அவங்கள வந்து அவங்க சொல்றது சரின்னு நடக்கிறது தான் வந்து ஒரு சீடனுடைய லட்சணங்கள் மாதிரி இருக்கு. அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், அதாவது நம்ம செய்யற விஷயம் தெய்வத்துக்கு தெரியாது, குருவுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு என் எண்ணமாகிய கை வந்து தொடாதுன்னு இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க. கள்ளம் திவலை கூட இல்லாமல், அதாவது மறைப்பு வேற கள்ளம் வேற. மறைப்புனா வந்து நம்ம நடக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். கள்ளம்னா வந்து இப்ப நம்ம மெய்வழியில வந்து நம்ம வந்து இவ்வளவு பண்ணா போதும், இது கள்ளத்தனமா வந்து மெய்வழியில வந்து இருக்கிறது. அதுவும் இல்லாம இருக்கு, சர்வம் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக, மறைக்கவும் கூடாது, அவங்களுக்கு சொல்லாம நடவாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு விரோதமாக நடவாது நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். அந்த ஆபத்து நிலையில் ஆசானவர்களே வந்திருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொத்தவன் உள்ளத்தில் ஆசான எண்ணமே சதா நிறைந்திருக்கும், மற்ற எண்ணங்கள் தகிக்கப்படும். இந்த மாதிரி நம்ம வந்து மெய்வழியை கடைபிடித்துட்டு வந்தோம்னா அவங்க எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும், நம்மளோட மற்ற எண்ணங்கள் தகிக்கப்பட்டு நம்ம வந்து மெய்வழியை தொடர்ந்து தெய்வத்துல போய் நல்லபடியா அடையலாம். ஒரு சிறு கதை ஒண்ணு சொல்லி முத்திப்பேரை நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு காட்டுல வந்து இது மாதிரி அகிலவனம் போறாங்க. ஒரு குரு வந்து ஒரு 3-4 சீடர்களோட வந்து அகிலவனம் போறாரு. அப்ப வந்து அகிலவனம் போறப்ப எப்படி வந்து குருவை நம்ம வந்து குரு சொல்லை கேட்க வேண்டும், அப்ப நிஜமான அன்பு எப்படி வைக்கிறது, அவங்க சொல்லு வந்து தட்டக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சிறு கதையில் தான். குரு வந்து சீடரை கூட்டிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு ஆறு வருது நடுவுல, அந்த ஆத்த கடக்கணும். ஆத்த கடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தங்குறாங்க. ஆற்று வந்து கொஞ்சம் வெள்ளமா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து பெரிய மின்னல் வருது. இப்ப மின்னல் வர்றப்ப ஒரு மரத்து மேல வந்து அந்த மின்னல் வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு வந்து சொல்றாரு, யாரும் அங்க நிக்காதீங்க, அப்படி வந்துருங்க அப்படின்றாரு. அப்ப சொல்றப்ப இது எப்படி விழும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, நம்ம தான் வந்து இதுவாச்சு, நம்ம வந்து நம்ம மேல வந்து சீடர் எடுத்து குரு தான் காத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அப்ப வந்து குரு சொல்றாரு, சரி அப்ப வந்து யாரு வந்து உண்மையா வந்து என்னோட சொல்ல கேக்குறீங்களே, குருவை வந்து போற்றி கரெக்டா நடக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மின்னல் வந்து விழாது, இடி விழாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா போய் நில்லுங்க அப்படின்னு உடனே முதல்ல யாரு வந்து குரு சொல்ல வந்து நல்லா நம்புறாங்களோ முதல்ல அவங்க போய் நின்றுறாங்க. நின்ன உடனே அந்த இடி விழல, வேற எங்கேயோ விழுந்துருது. அடுத்த சீடன் ஒருத்தர் இருக்கான். இந்த 4வது சீடன் மட்டும் கொஞ்சம் சந்தேகம், இவ்வளவு சொல்றாரு இவர் போய் நிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். குருவை வந்து இது பண்றான், இவர் ஏன் நிக்க மாட்டேங்கிறார், நம்மள போய் நிக்க சொல்றாரு, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, தலையில வந்து ஆப்பிள் வச்சு ஷூட் பண்ற மாதிரி தானே இருக்கு, ஏன் தலையில வைக்கிறான், அவன் தலையில வைக்க வேண்டியதானே நினைக்கிறோம்ல, ஆகாது நான் கரெக்டா ஷூட் பண்ணிடுவேன்னா குரு சொல்ல நம்பணும், நம்பாம இவரு போய் நிக்க வேண்டியதானே உடனே அங்க விழுற அடி இவன் மேல இங்கேயே விழு நினைச்ச உடனே விழுந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம குரு சொல்ல தட்டக்கூடாது, குரு வந்து நிஜமான வைத்து கடைபிடித்து நம்ம தெய்வத்தோட சொல்ல ஒவ்வொன்றும் ஒன்று போற்றி இந்த வந்து மெய்வழி தொடர்ந்து வருவோமாக என்று கூறி முத்திப்பேரை நிறைவு செய்கிறேன்.